நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் வந்து கடுகு போட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு போடும், கருவேப்பிலை, துளிர் கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். அது பூண்டு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் நல்லா இருக்கும் வாசனையாக. ஆனால் நாற்றடிக்கக்கூடாது, பூண்டு நாற்றமாக வரும், அந்த மாதிரி வரக்கூடாது, வாசனையாக வரணும். அதுக்கு தான் நல்லா வதக்கணும், வதக்கி போடணும். நம்ம எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தாளித்து அதில் கொட்டினீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எதுவும் எந்த இதுவும் போட வேணாம். இந்த மாதிரி அது வந்து நம்ம கூட்டி வைக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தாளித்து கொட்டினோன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும் சாம்பார். பாருங்க, இந்த கலரெல்லாம் மாறாது, வதங்கினா கலர் மாறிடும். இப்போ இது கலரெல்லாம் மாறாது. இப்போ இது நல்ல கொதி வரட்டும். கொதிச்சுட்டே இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இதை தாளித்து போட்டணும். இன்னும் ரெட்டிஷ் ப்ரௌனாக ஆகணும். இது இந்த நல்லா வதங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும் சாம்பார். நல்லா வதங்கினா வாசனையாகிடும். இது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ எடுத்து நம்ம அதில் கொட்டணும். சூப்பராக வதங்கிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் பெருங்காயம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதங்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், இதை எடுத்து இதில் கொட்டணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து செஞ்சு பாருங்கள் சாம்பார். தேங்க்யூ.